என்ன பண்ணுங்க, உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களை விட்டு போயிடுவாரு. அசிங்கமா பேசிட்டு என்ன திட்டுவீங்க அசிங்கமா? அக்கா வேணாக்கா, பீப் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த பசங்க ஃபேக் ஐடி அதிகமா யூஸ் பண்றாங்களா இல்ல பொண்ணுங்களா? பொண்ணுங்க தான்க்கா. பசங்க கூட வந்து பொண்ணுங்க கிட்ட எதனால ஃபேக் ஐடி வச்சு பேசுறாங்கன்னா வெறும் செக்ஸ் தாக்கா. பொண்ணுங்க சைடு தப்பு இருக்கு. ஏன்னா வந்து லவ் பண்றேன்னு சொன்னோடனே எல்லா மேட்டர் எல்லாமே பண்ணிடுறாங்க. உங்க பேரு? தாரணி. சரி, நீங்க லவ் பண்றீங்களா? லவ் இருக்கு, பட் இப்போ ஒரு 3 month ஆகுது பிரேக்கப் ஆகி. ஆச்சு பிரேக்கப்? இல்ல, பையன் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான். நான் தான் ஆக்சுவலா பிரேக்கப் பண்ணேன். சரி, வந்து பொண்ணுங்க தான் பிரேக்கப் பண்றீங்களா அதிகமா? சாம்பார் ஆப் எனக்கு பிரேக்கப் பண்ணீங்க? ரீசன் வந்து நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ எனக்கு செட் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நீ விட்டுரு, நீ உன் லைஃப் பாரு, நான் என் லைஃப் பாத்துக்கிறேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டோன்னு போயிட்டாங்களா? அவன் டார்ச்சர் பண்ணான். அவன் டார்ச்சர் பண்ண 1 year லவ், வீட்டாண்ட வர சண்டை போடுறேன், உங்க அப்பனை நான் சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்னு ஓவரா. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? பேசினாங்க. பசங்களாம் வந்து பிரேக்கப்னு சொன்னோன்னே என்ன மாதிரிலாம் உங்களை டார்ச்சர் பண்றாங்க? அதான் வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன், இப்போ நீ மட்டும் எதனால பிரேக்கப் சொன்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வருவேன், சண்டை போடுவேன், அப்படி இப்படின்னு நிறைய பயப்படுத்தினாங்க. நீ என்ன வேணா பண்ணிடலாம் பயமுறுத்துறாங்களா? அப்பலாம் உங்களுக்கு பயமா இருக்குமா? இல்ல என்ன வேணா பண்ணுடா நீ அப்படின்னு? இல்ல பயம்லாம் எனக்கு வந்தது இல்ல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ யார் என்ன கேட்கறதுக்கு, பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போ, நீ யார் என்ன டார்ச்சர் பண்ண அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா சில பசங்களாம் வந்து இப்ப விட்டு போயிட்டாங்களா அவங்கள வேணான்னு சொல்லிட்டு, இல்ல இன்னும் டார்ச்சர் தான் பண்றாங்களா? டார்ச்சர்லாம் பண்ணல, இப்ப பேசிட்டு இருக்காங்க, நான் கண்டுக்கல அவ்வளவா. ஆனா நீங்க அவ்வளவா பேசாதீங்க, அதுவே ஒரு நாள் பெரிய ப்ராப்ளமா வந்துரும். கரெக்ட் தான். நான் அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை, இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் என்ன லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணுங்க, உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் பண்ணி கொடுத்துருங்க. தப்பு. அவனோட கேரக்டர் எனக்கு தெரியும், தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு எப்படி அப்படி தள்ளி விட முடியும்? வேணாம், ஏதாவது தெரியாத பொண்ணு மாட்டி விட்டுருங்க. அவ லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோம், தேவையில்லாம நம்ம எதுக்கு பொண்ணு வேற செட் பண்ணி தரணும்? அதுக்கு பேரே வேறக்கா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. இப்ப வந்து அவர் வந்து மறுபடியும் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொல்றாரு. நீ இல்லைன்னா நான் வந்து செத்துருவேன், நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல வந்து மாட்டி விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்றாரு. சொல்ல மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன்னு. அப்படி சொன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்னை விட்டு போயிட்டே அவ்வளோதான், நான் மறுபடியும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த உங்களை வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் நார்மலா தான் வந்து இது பண்ணாரு. ஆனா சில பேர் லைஃப்லலாம் இந்த பொண்ணுங்க வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பிடிக்கல அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க லவ்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு போட்டோஸ் அதெல்லாம் வச்சு இந்த பசங்களை ரொம்ப பிளாக்மெயில்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பசங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ஒரு பொண்ணு வந்து பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க விட்டுட்டு போயிடணும். எதுக்கு தேவையில்லாம போட்டோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதே வந்து அவங்க அக்கா தங்கச்சிக்கு அந்த மாதிரி நடந்துட்டா அவங்க அந்த மாதிரி போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் இவங்க சும்மாவா இருப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுங்க, தேவையில்லாம பிளாக்மெயில்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ண இப்போ யாருமே வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணதில்லை. பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பேன், அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டிருப்பேன். ஆனால் இந்த பசங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, இருந்தாலும் கேர்ள்ஸ் ஏன் நம்பி ஏமாறுறாங்க? அவங்க திருந்த மாட்டாங்கக்கா. இப்போ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து ஒரு 2-3 வார்த்தை நல்லா நம்பிக்கையாக பாசமாக கேரிங்காக பேசினாலே போதும், பொண்ணுங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால வந்து அவன் தான் எனக்கு
அப்படின்னு முழுசா நம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்னதான் தப்பு பண்ணாலோ என்னதான் சந்தேகப்பட்டாலோ அதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன். சரி, உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம். உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா? பொய் சொல்லக்கூடாது. ஓகே. உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன? 4 ரூபாய். 4 ரூபாவா? உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மைதாக்கா. சரி, காமிங்க. 28 தான் இருக்கு. எவ்வளோ சொன்னீங்க? 20 தானே சொன்னீங்க. 8 ருபீஸ் அதிகமா இருக்கு. சரி, இந்த 28 ருபீஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? இதை வச்சு ஒரு பானிபூரி சாப்பிடலாம்க்கா. காலானே 25 தான், அது சாப்பிடலாம். பேலன்ஸ் வந்து கம்மியா தானே இருக்கும். 1 ரூபாய் 2 ரூபாய் தான் இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நானும் 0 அக்கௌண்ட்ல எல்லாம் வச்சிருக்கேன்க்கா. நீங்க லவ் பண்ண முன்னாடி வந்து காசு அதிகமா செலவு பண்றீங்களா, இல்ல இந்த பிரேக்கப் ஆயிட்ட அப்புறம் தான் அதிகமா செலவு பண்றீங்களா? லவ் பண்ணும்போது தான் அதிகமா செலவு பண்ணி. யார் அதிகமா செலவு பண்றா? நீங்களா அவங்களா? நான் தான். இது வரைக்கும் அவன் எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்ததில்ல. சொல்லுவான் வாங்கி தரேன்னு, கடைக்கெல்லாம் கூட்டு போவான். வேண்டாம் நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் தான் உனக்கு வாங்கி தரேன். நீங்க தான் அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ கஷ்டமா இருக்கும்ல, நம்ம அவ்வளவு செலவு பண்ணோம் அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லக்கா, அப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ணதில்லை. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர். அவன் வந்து லவ்வர் ஆயிட்டா, அதுக்கப்புறமே நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. சொல் சொல் சொல். இந்த ஃபேக் ஐடிலாம் சில பேர் இருக்காங்கல்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பாய்ஸ்லாம் வந்து இந்த கேர்ள்ஸ் மாதிரி நேம் வச்சுட்டு, அது பாய் மாதிரி பேசினா கூட பரவாயில்ல, கேர்ள் மாதிரியே பேசுவானுங்கல்ல, அதெல்லாம் எப்படி நடந்திருக்கா உங்களுக்கு என்னைக்காவது? நடந்திருக்குக்கா. எனக்கு வந்து கேர்ள் நேமு, கேர்ள் ப்ரொஃபைல் வச்சு நிறைய பேர் சேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவ்வளோவா பேச மாட்டேன். இப்போலாம் பேசுறது கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பேசியிருக்கேன். யார் என்னன்னு கேட்பேன். அவங்க வந்து கேர்ள் நேம் தான் பூஜாஸ்ரீ அப்படின்னு ரீசெண்டாக நடந்தது சொல்கிறேன். பூஜாஸ்ரீன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நீ தான் வேணும், அப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும். அவனா நீ? இதான் வேணும்னு கேட்டோன்னு என்ன சொல்லுவீங்க? நான் அசிங்கமா பேசிடு. என்ன திட்டுவீங்க அசிங்கமா? அக்கா வேணாக்கா, அதெல்லாம் பீப் போட்டுக்கலாம். அது மட்டுமா பேசுவேன்? சொல்லுங்க. நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீ யாரா பேசுறதுக்கு? அசிங்கமா கேட்பங்கல்ல. ஏன் அந்த மாதிரிலாம் பசங்க பண்றாங்க ஃபேக் ஐடி வச்சு? அவங்களுக்கு வந்து லவ்வர் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையாக்கா? அதனால தான் பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி பேசுறானுங்க பசங்க. சரி, அவங்க தான் பையன்ல, அப்படியே பொண்ணு மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ பையன் சொன்னா டைரக்டா வந்து பொண்ணுங்க பேச மாட்டாங்கல்ல. இதே பொண்ணு மாதிரி பேசிட்டு நம்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேசினா அவங்க வந்து அப்செட் பண்ணுவாங்க. அதனால தான் அப்படி பேசுறாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ எல்லா பசங்களும் அப்படி இருக்கிறது இல்ல, பாதி பேர் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பசங்க ஃபேக் ஐடி அதிகமா யூஸ் பண்றாங்களா இல்ல பொண்ணுங்களா? பொண்ணுங்க தான்க்கா. சரி, பசங்களாச்சும் யூஸ் பண்ணி பொண்ணு கிட்ட பேசுறானுங்க, பொண்ணுங்க ஏன் யூஸ் பண்றாங்க? பொண்ணுங்களுக்கும் அதாக்கா, பொண்ணுங்களுக்கு அதுக்கு வந்து வேற மாதிரிக்கா. அன்டைம்ல வேற மாதிரி யோசிப்பாங்க. கொஞ்சம் டைம் பாஸ்க்கு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் கடையில போடுவாங்க. யோசிப்பாங்க அன்டைம்ல. சேல கட்டா குறுன்னு பாப்பாங்க. குட்ட கவுன போட்டா குறுக்காம இருக்கும். மோஸ்ட்லி என்ன, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, இப்போ பசங்க கூட வந்து பொண்ணுங்க கிட்ட எதனால ஃபேக் ஐடி வச்சு பேசுறாங்கன்னா வெறும் செக்ஸ் தாக்கா. அதனால தான் அந்த மாதிரி பொண்ணுங்களும் அந்த மாதிரி பேசுறாங்க. ஆசைப்படுறாங்க. ஆமாக்கா. அதுக்குன்னா எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லல, பாதி பொண்ணுங்க அப்படிதாக்கா இருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே பொண்ணுங்களே யாராவது ஃபேக் ஐடி யூஸ் பண்றாங்களா? பண்றாங்க. கேட்டிருக்கீங்களா அவங்க கிட்ட? நான் கேட்டுக்க, சும்மா டைம் பாஸ் ஜாலியா இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தாக்கா சொல்லுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க. சரி, நான் பண்ணி. நீங்க வச்சிருக்கீங்களா ஃபேக் ஐடி? ஆகாக்கா, ஃபேக் ஐடில உங்களுக்கு ஆசை இருக்கா நானும் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணணும்? வேணாக்கா, அப்படி பண்ணா என் இமேஜ் போயிடும்க்கா மக்கள் மத்தியில. சரி, இந்த ஃபேக் ஐடில என்னெல்லாம் போட்டோஸ் போஸ்ட் போடுறாங்க? ரொம்ப சில பேர் வந்து நல்ல போஸ்ட்
போஸ்ட்லாம் போடுவாங்க, ஹீரோ ஹீரோனி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சில பேர் வந்து செக்ஸியாக அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனா வந்து எதுக்கு ரொம்ப மெசேஜ் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமா வருது? என்ன மாதிரி போட்டோஸ் செக்ஸி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதுக்கு தான். அப்ப பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே அப்படிதான் பண்றாங்க. ஆமாக்கா, அதுதான் இப்போ லைஃப் இந்த ஜென்ரேஷன்ல அப்படிதாக்கா யோசிக்கிறாங்க எல்லாரும். நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா. சரி, இப்பதான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் லவ்வே பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்களா? ஆமாக்கா, இனிமேல் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு லவ் தான் பண்ணியிருக்கேன். அவனை தவிர வேற யாரையும் லவ் பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வேற யாராச்சும் வந்தாலும் நிறைய பேர் வந்திருக்காங்க என் லைஃப்ல. எனக்கு லவ்வே தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க லவ் பண்றீங்க, இல்ல நீங்களோ ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றா, அந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்ட்ல வந்து நிறைய நடந்திருக்கும், என்ன வேணா நடந்திருக்கலாம். இப்போ வந்து கரண்ட்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து இந்த பாஸ்ட்டை பத்திலாம் சில பசங்க பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி நீ பண்ணிருக்க, இந்த மாதிரி பண்ணிருக்க, நீ அப்படி இருக்க, வெஜினா இல்ல அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொண்ணை வந்து அப்படிதான் பார்க்கணுமா யூஸ் பண்ற பொருளா? அப்படிலாம் இல்லைக்கா. பசங்க வந்து பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மையாக தான். இப்போ வந்து பொண்ணுங்க சைடு தப்பு இருக்கு. ஏன்னா வந்து லவ் பண்றேன்னு சொன்னோடனே எல்லா மேட்டர் எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பசங்க கேட்கறதுலையும் தப்பு இல்லைக்கா, பசங்க கேட்கறதும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து யாராக இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலுமே பொண்ணு கேட்குற முதல் கொஸ்டின் என்னன்னா, நீ வர்ஜனா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் பசங்களும் கேட்குறாங்க. இதில் தப்பாக சொல்ல முடியாதுக்கா. பட் லவ்ல அது பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. அது பார்க்காம எப்படிக்கா இருக்கும்? அப்படி பார்த்தா இங்க முக்காவாசி பேர் லவ்வே பண்ண முடியாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இல்லக்கா, இப்போ வந்து நீ ஒருத்தனை லவ் பண்றியா, அவனுக்கு உண்மையா இரு. இல்லையா உனக்கு நீ கல்யாணம் பண்ணி போறியா, அவனுக்கு உண்மையா இரு. எதுக்கு தேவையில்லாம அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, லவர் மேல, எதுக்கு நீ அவன் கூட போற ரூமுக்கு? அதான் நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க நல்லா நம்புறாங்க, நம்புற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படிதானே பொண்ணுங்க ஏமாந்துடுறாங்க. கரெக்ட் தாக்கா. உனக்கு வந்து முழுசா அவன் மேல நம்பிக்கை இருந்ததா நீ பேசணும்க்கா. இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ வந்து நானுமே வந்து என் ஆள் மேல நம்பிக்கை வச்சுதான் இருந்தேன், இல்லாம இல்லை, நம்பிக்கை வச்சுதான் எல்லாமே பண்ணி பேசினேன். ஆனா வந்து நம்பணும் முழுசா. நான் வந்து முழுசா நம்மள சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஒரு ஆள் வந்து அவனை நம்பி முழுசா போறான்னா அவளுக்கோசம் என்ன வேணா பண்ணணும். அவன் தான் உண்மையான லவ்வர். அப்படியா பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவன் பண்ணலாம், அவனை நம்பி எதுக்குக்கா தேவலாம் போயிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரான், அவன் வந்து வெர்ஜின் இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? பண்ணிப்பேன்க்கா. சரி, ஓகேக்கா. இந்த ஜெனரேஷன்ல வந்து யாருமே நம்ம வெர்ஜனாலாம் இப்போ மாத்தி மாத்தி பேசுறீங்க. இப்போதான் உண்மையா இருக்கணும், அப்படி ஏன் பண்றீங்க நீங்க? அது கரெக்ட் தான். நான் வந்து அது எல்லாருக்கும் சொல்றேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல வந்து பாதி பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. யாருமே வந்து வர்ஜனா இருக்கிறது கிடையாது. நமக்குன்னு இப்போ ஒரு பொண்ணா இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நானுமே வந்து அந்த மாதிரி இருக்கிறதா இல்லையான்னு கல்யாணம் படிக்க போறவனுக்கு அவனுக்குமே டவுட் இருக்கும், எனக்குமே டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வர்ஜனா இல்லையா அப்ப கேட்கும் போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ வர்ஜன் இல்லை, டிவோர்ஸா பண்ண முடியும், வாழ்ந்துதான் ஆகணும், லைஃப் இல்லை. சரி, ஓகே.